வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. தேவங்களோட 2 ஷார்ட்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா இன்டர்நேஷ்னலி இன்ஃபினிட்டி லவ், அவங்களோட ப்ரொஃபைல் நேம் அது. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்களோட ஆக்சுவல் நேம் தெரியாது, ஸோ அதே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இன்னொருத்தவங்க கூட தேவங்களுக்கு 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. இவங்க பேர் வந்துட்டு ரிஸ்வானா அலெக்ஸ்ன்னு. அண்ட் நம்ம ஃபெப்ரவரி மந்தில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மந்தில் வந்துட்டு நம்ம ஹாபியோட பர்த்டே, அது ஒரு ஸ்பெஷல். அண்ட் வேலண்டைன்ஸ் டே கூட வரப்போகுது, அது ஒரு ஸ்பெஷல். யாரெல்லாம் இந்த மந்தில் பர்த்டே ஆனிவர்சரிஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். சீக்ரெட் அண்ட் லைஸ், இந்த டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸ்டோரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த ஸ்டோரியில் நம்ம வையனுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லைங்க, கூட பிறந்தவங்க கூட யாருமே இல்லை, ஒரே பொண்ணு தான். இவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டுக்குவாங்க. இவங்க வந்துட்டு அவங்க பெரியப்பா பெரியம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குவாங்க, அதாவது நம்ம வையன் கசின்னு. பட் வையன் வந்து அவங்கள சொந்த அக்கா மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்குவாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வையன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குவாங்க, படிப்புலேயும் ரொம்ப நல்லா இருக்குவாங்க. பெரியவங்க சின்னவங்க மரியாதை, அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வையனுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா படிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஒரு பெரிய சிட்டியில் காலேஜில் சீட் கூட கொடுத்துருக்குவாங்க. பட் அவங்க பெரியப்பா பெரியம்மா அதை அப்போஸ் பண்ணியிருக்குவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பெரிய பொண்ணை அனுப்பியிருக்குவாங்க ஒரு பெரிய காலேஜில் படிக்கிறதுக்கு. ஆனாலும் நம்ம வையன் சந்தோஷமாக அதை விட்டு கொடுத்துருக்குவாங்க. இப்போ உங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கோம், உங்கள் பெரியப்பா கிட்டே சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டுக்குவாங்க. என்னன்னு பார்க்கல வாங்க. என்னங்க இங்கே வாங்க, இங்கே. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இங்கே வாங்கல அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ உங்கள் பெரியப்பா, இருடி ஒரு நிமிஷம் வர, என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்வாங்க. ஏங்க நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் இதை விட டபுள் மடங்கு சந்தோஷமாகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி தொலையாண்டி. ஏங்க நம்ம தியாக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்குங்க. என்னடி சொல்கிற, யாருக்கிட்ட இந்த சம்மந்தம் வந்திருக்கு? ஏங்க உங்களுக்கு கிம் இண்டஸ்ட்ரீஸ் தெரியும் இல்லை? பெரிய சிட்டியில் பெரிய கம்பெனி, அவ்வளோ பெருசுன்னா அந்த சிட்டிலேயே டாப் மோஸ்ட் கம்பெனிங்க. அந்த கம்பெனியோட ஒரே வாரிசு கிம் தேயோங், அவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை கேட்டிருக்காங்க. என்னடி சொல்கிற, அவ்வளோ பெரிய பணக்காரு, அது எப்படி நம்ம தியாவை பொண்ணு கேட்டிருக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, எங்க போன தடவை கிட்டி பாட்டிக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவங்களோட சொந்தக்கார் யாரோ வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க கிம் தேயோங் பற்றி. அவங்க கூட அவங்களுக்கு சொந்தக்காரா. கிம் தேயோங்கோட அம்மா தான் இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா பொண்ணாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்புறமா பணக்கார ஏழை இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்களா. நானும் மெதுவாக நம்ம தியாவோட ஃபோட்டோ காமிச்சேன். அவங்க பேசி பார்க்குறேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்தால் ஃபோனுங்க. அவங்க பையன் வீட்டுக்காரு நம்ம தியாவை ஓகே சொல்லிட்டாங்களா. எப்படி சொல்லாமல் இருப்பாங்க, என் பொண்ணு தான் அழகு தேவதாச்சே. ஏங்க அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் நம்ம தியாவை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்கங்க. எல்லாமே ரெடி பண்ணோம். அவங்கெல்லாம் பெரிய பணக்கார வேறு. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை கொஞ்சமாவது மாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ வீடை மாற்றுறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு தியாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு ஓகேயா இல்லையான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் 100% ஓகே சொல்வாள். அவளுக்கு கிம் தேயோங் யாருன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பைத்தியக்கார பொண்ணுங்க வானான்னு சொல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அவளை ஊர்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வர சொல்லு அப்படின்வாங்க. ஆமாங்க சீக்கிரமாக வர சொல்லணும், அவளுக்கு ஃபேஷியலு எல்லாமே பண்ணோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. கரெக்டாக நீங்களும் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்குவீங்க. வையன் வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. இதை பார் வையன், நீ தான் அக்கா கல்யாணத்தில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணும், புரியுதா? கண்டிப்பாக பண்ணுவேன் பெரியம்மா. ஏன் அக்கா கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இன்னும் பண்ணுவா அப்படின்னு சொல்வீங்க. தேவன் வந்துட்டு ரொம்ப பெரிய பில்லினியர். அவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ஒரே தங்கச்சி, அப்பா அம்மா பாட்டி இவ்வளோ பேர் இருக்குவாங்க. இவர் வந்துட்டு பயங்கர கோவக்காரரு, ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். இவர்
சின்ன சின்ன விஷயத்துக்கே கோவம் வந்துடும். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மட்டும் அந்த கோவத்தை காமிக்க மாட்டார். அவங்க ஆஃபீஸில் அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அப்படியே பயந்து நடுங்குவாங்க. தேயாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு வேலை அதை பற்றி தான் கான்சன்ட்ரேஷன். இவங்க எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு தியா பற்றி தேயாங்கிட்ட சொல்லியிருக்குவாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு தேயாங் வேணவே வேணான்னு சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பட் வீட்டில் அம்மா பாட்டி எல்லாருமே ப்ரெஷர் பண்ணிக்கிறதுனால ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க தங்கச்சி, அண்ணா எப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னேன், எனக்கு இந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், ஏய் எதுக்குடி, எதுக்கு பிடிக்கல? அண்ணா அந்த பொண்ணு நல்லாவே இல்லை தெரியுமா, உனக்கு செட்டே ஆக மாட்டாண்ணா, நீ எங்க அவன் எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டீனா, எனக்கு ஒரு விஷயம் தெரியல, பாட்டி எப்போவுமே உனக்கு பொண்ணு தேடும் போது பொண்ணு பொம்மை மாதிரி இருக்கணும், என் பேரனுக்கு ராஜா மாதிரி இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. போயும் இந்த பொண்ணுக்கு அதை எப்படி பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. அப்போது டோர்கிட்ட யாரோ ஒருத்தவங்க, நான் எங்கே ஓகே சொன்னேன், நான் வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போது டீனாவோ தேயாவோ 2 பேரும் டோர் டைரெக்ஷனில் பார்க்குவாங்க. பார்த்தா அவங்க பாட்டி நின்றுக்குவாங்க. என்ன பாட்டி சொல்கிற அப்படின்வாங்க டீனா. ஆமாம் டீனா, எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க அம்மா தான் அழுகெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை அத்தை, பொண்ணு நல்லபடியாக என் பையன் கூட சந்தோஷமாக வாழணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு, அது இதுன்னெல்லாம் எனக்கே லெக்சர் கொடுத்து சைலண்ட் ஆக்கிட்டான் அப்படின்வாங்க. அண்ணா பாருண்ணா, பாட்டி கூட பிடிக்கல அந்த பொண்ணு, நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயா, ஏய் டீனா, நீ என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, நம்ம வெறும் பொண்ணு பார்க்குறது தான் போயின்னுக்கிறோம், என்னமோ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லின்னுக்கிற, பொண்ணு பார்த்துட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ண ஆச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. இன்றைக்கி சண்டே, நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குவீங்க காலையில் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி தான் தேயாங்க உங்கள் அக்காவை பார்க்குறதுக்கு வருவாங்க. பையன் எல்லாம் ரெடியா? பெரியம்மா ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அக்காவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் பெரியம்மா, எனக்கு தெரியும் வையன், நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்குவேன்னு, ஆனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க பெரியம்மா, அதான் நான் இருக்கேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீயும் சீக்கிரமாக ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பெரியம்மா நான் வேறு எதுக்கு, நான் உள்ளவே ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கிறேனே, நான் வெளியே வர்றது வேணாம் பெரியம்மா அப்படின்னு சொல்வீங்க. என்ன வையன், நீ பொண்ணோட தங்கச்சி, அவளை கட்டிக்க போகிறவன் எப்படி இருக்கா நீ பார்க்க வேணவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் ஏற்கனவே ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன் பெரியம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இதை பார் வையன், பேசாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வரதை பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ கடவுளே, ஏன் இந்த பெரியம்மா இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க அப்படின்வீங்க. அப்போ உங்கள் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்குவாங்க. யாருன்னா உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு அக்கா வந்துன்னுக்குவாங்க, ஹானா அக்கான்னு. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டு, உங்களை ரொம்ப நல்லா பார்த்துன்னுக்குவாங்க. என்னாச்சு வையன், ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை ஹானாக்கா, அக்காவை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க இல்லை, அதுக்கு என்னையும் ரெடி ஆகிட்டு வர சொன்னாங்க. நான் எதுக்கு ஹானாக்கா? ஏன் வையன், உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை பார்க்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? சும்மா போய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு வந்துரு, அவ்வளோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அது இல்லைக்கா, நான் ஏற்கனவே அவரை ஃபோட்டோவில் பார்த்துட்டேனே, மறுபடியும் எதுக்கு அப்படின்வீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அவங்க வந்துட்டு உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க உங்களுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்துன்னுக்குவாங்க அவங்க. தெரியல ஆனாக்கா, எனக்கு அவரை ஃபோட்டோவில் பார்த்தப்போவே ரொம்ப பயம் ஆயிடுச்சு, அவங்களோட கண்ணில் இன்னமும் ஒரு மாதிரி பவர் இருக்குது, ஃபோட்டோலேயே அவ்வளோ பயம் ஆகுதுன்னா இன்னும் நேரில் எப்படிக்கா அப்படின்னு சொல்வீங்க. வெறும் இவ்வளோதானா, இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா வையன்? அவங்க என்ன உன்னை பிடிச்சி சாப்பிட்டுட போகிறாங்களா? அங்கே எல்லாரும் இருக்குவாங்க, போயிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு வந்துட்டேரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிக்கா, ஏதோ ஒன்று பண்ணுறேன், சரி எல்லாம் முடிஞ்சிச்சில்ல, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போயின்னுக்குவீங்க. உங்கள் அக்கா ரூம் முன்னாடி தான் நீங்கள் பாஸ் ஆகணும். அப்போ சடனாக உங்கள் பெரியம்மாவோ அக்காவோ பேசுகிறத நீங்கள் கேட்டுக்குவீங்க.
நீங்கள் வேணும்னு கேட்க மாட்டீங்க, பட் அவங்க உங்கள் பேரை மென்ஷன் பண்ணதும் நீங்கள் அங்கே நின்றுடுவீங்க. அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாம்மா? பையன் எதுக்காக வெளியே வர சொன்னேன்? எதுக்குடி? அவள் வெளியே வரதுல என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு கேள்வி கேட்குறியம்மா? அவள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற பையன்கள்லாம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை என்னை பார்க்க வர பையனுக்கு பையனை பிடிச்சி போயிடுச்சின்னா அப்படின்வாங்க. அப்போது உங்கள் பெரியம்மா ஜோராக சிரிக்குவாங்க. எதுக்கும்மா இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குவாங்க தியா. ஏய், என்னடி பைத்தியக்காரச்சி மாதிரி பேசுகிற? போயும் கிம் டேயாங்க்கு இந்த பையனை பிடிக்குமா? அதுவும் இல்லாமல் அவளை ஒன்றும் உறவு கொண்டாடுறதுக்காக வெளியே வான்னு சொல்ல. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேணும்னா சர்வ் பண்ணும், சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணும், உனக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்துக்கு தான் அவளை வர சொன்னேன். சொல்ல போகணுன்னா சம்பளமே வாங்காத ஒரு வேலைக்காட்சி அப்படின்வாங்க. அப்போது தியா, ஓ நீ அப்படி வரியா அப்படின்வாங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சுன்னுக்குவாங்க. உங்கள் பற்றி தப்பாக பேசிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் கண்ணை வைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ரூம் உள்ளே போயிடுவீங்க. பையன் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு, அப்பா அம்மா பார்த்தீங்களா, என்னை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க பெரியம்மா. இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே என்னை கண்டா பிடிக்காது, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் அதை கண்டுக்காமல் அவங்கக்கிட்ட உண்மையாக பாசமாக இருக்கேம்மா. நான் அந்த மாதிரி என்ன தப்பம்மா செஞ்சுருந்தேன்? கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கினாரு. பெரியப்பா, பெரியம்மா, அக்கா எல்லாம் இருந்தாலும் அவங்க என்கிட்ட உண்மையாக இல்லைம்மா, ஃபேக்கான பாசத்தை தான் காமிக்கிறாங்க. அது கிளியராக தெரியுது. ஆனால் அக்காவை விட்டால் எனக்கு உண்மையாக பாசம் காமிக்கிறவங்க யாருமே இல்லைம்மா. என் லைஃப் இப்படியே இருக்கணுமாப்பா, இல்லை சேஞ்ச் ஆகுமா? என்னையும் உண்மையாக லவ் பண்ணுறவங்க, உண்மையாக பாசம் காமிக்கிறவங்க கிடைக்குவாங்களாப்பா? சரிப்பா, சரியம்மா, டைம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துக்குவீங்க. ஒரு சிம்பிளான சுடிதார் தான் போட்டுன்னுக்குவீங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஸ்டொமக்குள்ளெல்லாம் என்னமோ ஃப்ளிப் ஆகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சடனாக கார் ஹாங்க் ஆகிற சவுண்டு கேட்கும். அப்போது உங்கள் பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே ஃபுல்லாக பயங்கரமாக கத்தின்னு பேசிட்டு வெளியே ஓடி போவாங்க. நீங்கள் வந்துட்டு மெதுவாக கிச்சன் உள்ளே போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நீ இங்கே என்ன பண்ணுற பையன்? எதுக்கு கிச்சன் உள்ளே வந்தேன்? அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, நான் இங்கே இருக்கிறேனே, அவங்க கூட்டும் போது போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. எல்லாருமே உள்ளே வந்து உக்காருவாங்க. பட் தேவங்களோட பாட்டி மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. பாட்டி வரலீங்களா அப்படின்னு கேட்குவாங்க உங்கள் பெரியம்மா. அப்போ அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருக்குல்ல, அதனால தான் அவங்க வரல அப்படின்வாங்க. ஐயோ என்ன ஆச்சுங்க அப்படின்வாங்க. பதட்டப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க, மூட்டு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு நீங்களாம் போயிட்டு வாங்க, அடுத்த தடவை நான் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா, பொண்ணோட அம்மாவே பெரிய ட்ராமா குவீனாக இருக்காங்களே, பொண்ணு எப்படி இருக்க போகிறாளோ, அதை நினச்சா எனக்கு இப்போவே ஒரு மாதிரியாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம், டீனா சைலண்ட்டாக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்களோட அம்மா, பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம் உள்ளே போய் தியாவை கூட்டிகிட்டு வருவாங்க. தியா ஸ்லோவாக நடந்துன்னு வருவாங்க. வந்து அவங்க ஆப்போசிட்டில் தான் உட்காருவாங்க. அவங்களோட அம்மா ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்டுன்னுக்குவாங்க. என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்ணோன்னு இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம். அப்போது தியாவோட அப்பா, அதாவது உங்கள் பெரியப்பா சொல்லுவாங்க, அம்மா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு, ஐயோ ஆனாக்கா என்னை கூப்பிட்டுன்னுக்குறாங்க. பையன், அவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் எடுத்துன்னு போய் கொடுப்போம். அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா. இதை பாரு, அப்பயே அவங்க வந்தப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அப்போ கூட நீ போகல, பாவம்னு நான் போயிட்டு வந்துட்டேன். உங்கள் பெரியம்மா கேட்டாங்க பையன் எங்கன்னு, அவள் வேலையாக இருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்ல, இந்த தடவையும் நீ போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அக்கா எனக்கு பயமாக இருக்குது, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிறாங்க பையன், நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற, போ அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக கிச்சனில் இருந்த அந்த ட்ரே எடுத்து நடந்துன்னு வருவீங்க. உங்களுக்கு ஃபுல்லு பயமாக இருக்கோ, உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிருக்கோ. நீங்கள் வந்துன்னுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அவங்க மொபைலில் ஏதோ ஆஃபீஸ் விஷயத்த பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ அவங்க தங்கச்சி, அண்ணா அங்கே பாரு அப்படின்வாங்க.
அப்போது ஒருத்தையும் வந்துட்டு என்ன டீனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குவாங்க. அவ்வளோதான், அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. கண்ணே பிளிங்க் பண்ணாமல் உங்களையே பார்த்துக்குவாங்க. அப்போது டீனா, அண்ணா இப்போ தான் எனக்கு உண்மையாக பொண்ணு பார்க்க வந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, செம்மையாக இருக்கா இல்லையாண்ணா அப்படின்வாங்க. அப்போ தேயாங்க அவங்களுக்கே தெரியாமல், ஆமாம் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்வாங்க. டீனா டக்குன்னு அவங்க அண்ணாவை பார்த்து, என்ன நான் சொன்னேன் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டுக்குவீங்க. இப்போ தேயாங்க அவங்க தங்கச்சிக்கு தான் கொடுக்கணும். அவங்க எதிரில் வந்து நிற்கிவீங்க. பட் தேயாங்க வந்துட்டு உங்களே பார்த்துக்குவாங்க ஜூஸ் எடுத்துக்காம. அப்போ டீனா, அண்ணா ஜூஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் கிளாஸ் எடுத்து தேங்க்யூ அப்படின்வாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் உங்கள் பெரியம்மா பின்னாடி நின்றுக்குவீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேயாங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குறாங்கன்னு. அப்போ டீனா மறுபடியும் தேயாங்க காத்துக்கிட்ட போயிட்டு, அண்ணா நீ தப்பான பொண்ணை பார்த்துன்னுக்குற அண்ணா, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா, ரைட் சைடில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயாங்க, டீனா நீ சைலண்ட்டாக இருன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போது உங்கள் பெரியம்மா வந்து அவங்க எல்லாருமே உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துன்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது தியாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தம்பி பொண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வணக்கம் ஆண்டி, வணக்கம் அங்கிள் அப்படின்வீங்க. அப்போ தேயாவோட அம்மா உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன் பேர் என்னம்மா அப்படின்வாங்க. பையன் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. பையன், அழகான பேர். ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் செகண்ட் இயர் டிகிரி பண்ணின்னுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. ஓ உங்கள் அப்பா அம்மா வரல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஹெட் டவுன் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் பெரியம்மா, அது வந்து அவங்க அப்பா அம்மா அவள் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க, நம்ம தான் அவளை வளர்த்துன்னுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனாக்கோ தேயாங்கோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கோ, உங்களை பார்த்து ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணியிருக்குவாங்க. தேயாங்கோட அம்மா, ஐயோ சாரிம்மா எனக்கு தெரியல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்லைங்க ஆண்டி, நீங்கள் எதுக்காக சாரியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் தியா வந்துட்டு ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. டீனாவும் தேயாங்கோ உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. உங்களை பார்த்து என்னமோ பேசின்னுக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுட் வந்திருக்கோம். ஸோ அவங்க அம்மா கிட்டே கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. இவங்களும் எல்லாருமே டைனிங் டேபிள் கிட்டே போயிருக்குவாங்க. பட் தேயாங் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்குவாங்க உங்களை பார்க்கக்கூடாதுன்னு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கண்ணு நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோ. இதே தேயாங்கோட அப்பாவோ டீனாவோ அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. தேயாங்கோட அப்பா தேயாங்கிட்ட வந்துட்டு, தேயாங் கொஞ்சம் நேரம் பிரேக் விட, கண்டினியூஸாக அந்த பொண்ணையே முடிச்சுன்னுக்குறேன் அப்படின்வாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அவங்க அப்பாவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்ப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரை பார்க்க வந்து யாரை பார்த்துன்னுக்குறேன்னு அப்படின்னு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஏதோ சர்வ் பண்ணுறதுக்காக தேயாங் பக்கத்தில் வந்து நிற்கிவீங்க. உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ. தேயாங்க்கோ அப்படியே தான் சேம், அவங்களுக்கு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் ஆகிருக்கோ. நீங்கள் பக்கத்தில் வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலே ஆயிருந்துக்காது எந்த பொண்ணுக்கிட்டேயோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு என்ன மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகிருக்கோ. வையன் அதில் அதிகமாக காரம் இருந்தால் தேயாங் கொடுக்காதம்மா, அவங்களுக்கு காரம் ஒத்துக்காது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லாண்டி இதில் காரம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், பரவாயில்ல நீ சர்வ் பண்ணு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஷிவரிங் ஹேண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு சர்வ் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கோ. எல்லாருமே ரொம்ப ப்ரேஸ் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி சமையல் யாருங்க செஞ்சுருந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குவாங்க தேவங்களோட அம்மா. அப்போ உங்கள் பெரியம்மா, எல்லாம் நம்ம தியா தான் செஞ்சுருந்துங்க, அவளுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. நீங்களும் ஹானா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா எப்போவுமே நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே தியா பண்ணதா எல்லா அப்ரிசியேஷனும் அவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துன்னுக்குவாங்க உங்கள் பெரியம்மா. ஸோ உங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சிருக்காது. பட் ஹானாக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கோம், ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அப்படி போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. ஹானா வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்து ஹானாக்கு கண்ணை காமிக்குவீங்க, ஒன்றும் ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி. இதை வந்துட்டு டீனா அப்சர்வ் பண்ணியிருக்குவாங்க. அண்ணா
ஐ திங்க் இது எல்லாத்தையுமே வையன் தான் குக் பண்ணியிருக்கிறதுன்னு. ஏன்னா அவங்க சொல்லும் போது அவங்களோட ஹவுஸ்மேட் பையனை எப்படி பார்த்தாங்க பார்த்தீங்களா அப்படின்வாங்க. அப்போது தேயம், டீனா இங்கே என்ன நீ டிடெக்டிவ் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கியா? நீ சைலண்ட்டாக உக்காருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பெரியம்மா, பையனும் பொண்ணும் தனியாக பேசுகிறதா இருந்தால் பேசிக்கங்க அப்படின்வாங்க. அப்போ தேவன் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே உங்கள் அக்கா, ஆமாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தேவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ உங்கள் பெரியம்மா, கூட்டிகிட்டு போமா தியா டெரஸ் மேலே அப்படின்வாங்க. இவங்க 2 பேரும் டெரஸ் மேலே போவாங்க. அப்போது உங்கள் பெரியம்மா, வையன் நீ மாப்பிள்ளோட தங்கச்சியை கூட்டிகிட்டு பின்னாடி நீ பூச்செடிங்கெல்லாம் போட்டிருக்கேல்ல உன்னோட கார்டன், அதை காமிப்போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டீனாவை பார்க்குவீங்க. டீனா, வாவ் உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஆமான்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க. எங்கள் அண்ணா கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். அண்ணாவோட ரூமில் அவங்க பால்கனியில் ஃபுல்லு செடிங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சடனாக உங்கள் பெரியம்மா, நம்ம தியா கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும், டெரஸ் மேலே நிறைய செடி வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி வாவையன் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு அந்த பின்னாடி சைடு போயிடுவாங்க, கார்டன் சைடு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசினுக்குவீங்க. டீனா வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசினுக்குவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட பாண்டிங் வந்துடும் உங்களுக்கும் டீனாக்கும். நீங்கள் டீனா சொல்கிறதுக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணினுக்குவீங்க. பட் உங்கள் 2 பேருக்கும் தெரியல, டெரஸ்லேருந்து ஒருத்தவங்க உங்களையே பார்த்துனுக்குவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அட்மையர் பண்ணி ஸ்மைல் பண்ணினுக்குவாங்க. இன்னொரு பக்கம் தேவங்க தியாவும் என்ன பேசினுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? தியா வந்துட்டு, தேவங் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தியாவுக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடும். அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங், எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தியா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. தேங்க்யூ தேவங், தேங்க்யூ வெரி மச் அப்படின்வாங்க. பட் தேவங் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நின்றுக்குவாங்க. தியா வந்து தேவங்கோட பேக் தான் ஃபேஸ் பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா தேவங்க வந்துட்டு டெரஸ்லேருந்து டைரெக்டாக அவங்களே தான் பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலி நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்வாங்க தேவம். தியா வந்துட்டு ஃபுல் கன்ஃபியூஸ்டாக, எதுக்கு தேவம் அப்படின்வாங்க. உனக்கு போக போக தெரிய வரும் தியா அப்படின்வாங்க. சரி அப்போ நான் பேசுனது முடிஞ்சிச்சுன்னா கீழே போகலாமா அப்படின்வாங்க. அவங்களும் கீழே போயிருக்குவாங்க. நீங்களும் பேசிட்டு உள்ளே வந்திருக்குவீங்க. நீங்கள் இப்போ கூட உங்கள் பெரியம்மா பின்னாடி தான் ஒழிஞ்சுன்னுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அது ரொம்ப க்யூட்டாக ஃபீலாக இருக்கும். நீங்கள் அவங்கள பார்த்து பயந்து ஒழிஞ்சு நிற்கிறது. உங்கள் பெரியம்மா கேட்குவாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தேவங்கோட அம்மா தேவங்க பார்த்துட்டு என்ன அப்படின்வாங்க. அப்போ தேவங்க, எனக்கு ஓகேம்மா அப்படின்வாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா பொண்ணுக்கு ஃபஸ்ட்டே ஓகே ஆயிருந்துக்கோ. அப்படி கூட தேவங்கோட அம்மா கேட்குவாங்க, உங்கள் பொண்ணுக்கு என் பையன் பிடிச்சிருக்கான்னு. உங்கள் பையன் ஃபோட்டோ பார்த்த உடனே எங்கள் தியாக்கு பிடிச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பெரியம்மா. இப்போ அவங்க கிளம்பின்னுக்குவாங்க. டீனாவும் தேவங்க வேணும்னே லாஸ்ட்டில் கிளம்புவாங்க. பெரியவங்கெல்லாம் வெளியே போயிட்டுக்குவாங்க. உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் முன்னாடி நின்றுக்குவாங்க. நீங்கள் உங்கள் அக்கா பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்குவீங்க. ஆனால் கூட உங்கள் கூட தான் இருக்குவாங்க. தேவங்க வந்துட்டு பை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்வாங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே ஸ்கிப்பாக இருக்கும். பட் நீங்கள் என்ன நினைக்குவீங்கன்னா உங்கள் அக்காவுக்கு தான் அவங்க ஸ்வீட் ஹார்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே நின்றுக்குவீங்க. அவங்களும் பாய் தேயாங் அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாக சொல்லியிருக்குவாங்க. பட் இது தேயாங் உங்களுக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பார்த்துருக்குவாங்க. ஒன்று வந்து ஹானா அக்கா, இன்னொன்று டீனா. டீனா ஓடி வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, பாய் வையன் சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. பட் தேவங்க போகிறதுக்கே மனசில்லை. அவங்க டோர் கிட்டே போயிட்டு மறுபடியும் திரும்பி உங்களை பார்த்து அங்கேருந்து போயிருக்குவாங்க வெளியும். அவங்க போன உடனே நீங்கள் அப்பா அப்படின்வீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் நின்றுக்குவீங்க. அப்போ தியா, பா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், ஒரே கசகசான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. ஹானா அக்கா அவங்க ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, எதுக்கு வையன் இவ்வளோ பயப்படுற அப்படின்வாங்க. ஐயோ அக்கா, அவங்கள பார்த்தீங்களா, கண்டினியூஸாக என்னையே முறிச்சு பார்த்துருந்தாங்க,
எதுக்கும் தெரியலக்கா அப்படின்னு சொல்வீங்க. அவங்கெல்லாம் எப்போ தான் போவாங்களோன்னு காத்துட்டு இருந்தேன். ஐயோ அக்கா கல்யாணம் வரைக்கும் எப்படிக்கா இவங்களெல்லாம் டாலரேட் பண்ணுறது, ஐயோ கடவுளை அப்படின்னு சொல்வீங்க. பட் ஹேனாக்கா வந்துட்டு உங்களையே பார்த்து ஒரு மாதிரி டீஸ் பண்ண மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு தெரியல அவங்க எதுக்காக அப்படி ஸ்மைல் பண்ணின்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் டீனா, கூட பிறந்த தங்கச்சி இவ்வளோ வருஷத்தில் ஒரு நாளாவது போமா வாமான்னு பேசியிருக்கியா? இல்லை. ஆனால் இப்போது பார்த்த பொண்ணு 2 ஹவர் தான் ஆயிருக்கோம், அவங்க உனக்கு ஸ்வீட் ஹார்ட்டா அப்படின்வாங்க. என்ன ஜலஸா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இல்லைண்ணா, ஆக்சுவலி எனக்கு ஜலஸே இல்லை. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க நிஜமாகவே ஸ்வீட் ஹார்ட் தான். அவங்கள ஸ்வீட் ஹார்ட்டுன்னு கூப்பிட்றது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி உனக்கு தியா அவ்வளோ பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குவாங்க. நான் எங்கே தியா பற்றி பேசினேன், நான் வையன் பற்றி தானே பேசினேன் அப்படின்வாங்க. தேவங்க வந்துட்டு அப்படியே டக்குன்னு சோக் ஆகிடுவாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ யாரை ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வையனு தானே நான் ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. அப்போ தேவம், ஏய் வாய் முடி சும்மா அடி, யாராவது கேட்டுக்க போகிறாங்க. கேட்டுக்கிட்டோம் விடுண்ணா, எனக்கு அந்த தியா பொண்ணு பிடிக்கவே இல்லை, நீ பேசாமல் வையனையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ தேவம் டக்குன்னு அவங்க தங்கச்சியை பார்க்குவாங்க. இப்போ எல்லாம் ஓகே சொல்லி ஆயிடுச்சு, இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த அண்ணா எதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டானோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அண்ணா பின்னாலே ஃபாலோ பண்ணின்னு போவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, அவங்களும் வீட்டுக்கு போயிருக்குவாங்க. வீட்டுக்கு ரீச் ஆன உடனே டீனா ஃபஸ்ட்டு அவங்க பாட்டிக்கிட்டே தான் போயிருக்குவாங்க. உங்கள் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்குவாங்க, உங்கள் பிக்சர் கூட காமிச்சிருக்குவாங்க. தேயா உங்களை எப்படியெல்லாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கூட சொல்லியிருக்குவாங்க. உங்கள் பிக்சர் எப்படி கிடச்சிச்சின்னா, நீங்கள் 2 பேரும் கார்டனில் பேசினுக்குவீங்க இல்லைங்களா, அப்போ டீனா ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு செல்ஃபி எடுத்துன்னுக்குவாங்க. அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. தேவங்கோ இவளுக்கோ ஜோடி எப்படி இருக்கோ தெரியுமா. ஆனால் இவன் பார்த்தா அவளுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, எனக்கும் அத்தா பாட்டி வருத்தமாக இருந்துச்சு, எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசினுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, நெக்ஸ்ட் டேயும் ஆயிருக்கோ. உங்களோட டெய்லி ருட்டீன் ஆஸ் யூஷுவல். காலையில் எழுந்திரிச்சு உங்கள் பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி காலேஜுக்கு போயிட்டு படி, லைப்ரரி அது இதுன்னு முடித்து அப்படியே போயிங்கோ. பட் தேவங்க்கு இந்த மாதிரி நார்மலாக போயிருக்காது. ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் உங்கள் ஞாபகம் வந்துனே இருந்திருக்கோ. உங்களை நினச்சி அவங்க தனியாக ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. இப்படியே நைட்டும் ஆயிருக்கோ. இப்போ எல்லாருமே தேவங்க வீட்டிலே டின்னர் டேபிளில் இருக்காங்க, டின்னர் சாப்பிட்டுக்குவாங்க. அப்போ தேவங், அம்மா அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல் தேவங்? ஆக்சுவலி இன்னும் 2 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு டைமே இருக்காது. ஸோ கல்யாணம் நெக்ஸ்ட் மந்த்தே வச்சிட்டா அப்படின்வாங்க. தேவங்களோட அம்மா அப்பா ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா இது, நேற்று காத்தால் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணமே வேணாம், ஜஸ்ட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு கல்யாணம் ஒரே மாதத்துக்குள்ளே வைக்க சொல்கிறியே அப்படின்வாங்க. அம்மா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா இன்னும் 2-3 வருஷம் வரைக்கும் நான் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேம்மா. சரி விடு, இன்னும் 2-3 வருஷம் ஆனதுக்கப்புறமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க தேயா. அப்போது அவங்க அம்மா, டேய் நான் எதுக்குன்னு தான் நான் கேட்டேன், சரி நான் பேசுகிறேன், நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க வந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. இதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. தேவங்களோட தங்கச்சிக்கோ அவங்க பாட்டிக்கோ ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்குவாங்க, எப்படியாவது இவங்க 2 பேரோட கல்யாணம் பிரேக் பண்ணிவிட்டு வையனுக்கோ தேவங்கோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே கல்யாணம் வச்சிடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். இந்த விஷயத்த வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு தேவங்களோட அம்மா உங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குவாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப பயந்துருவாங்க, ஏன்னா ஒரே மாதத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக ஆயிருக்குவாங்க. உங்கள் பெரியம்மா உங்கள் அக்கா கால் பண்ணிவிட்டு பேசினுக்குவாங்க. மாப்பிள்ளைக்கு உன்னை விட்டு இருக்கிறதுக்கு முடியலன்னு தருது, அதனால தான் கல்யாணம் சீக்கிரமாக வச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க, சும்மா ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு ஒரு காரணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணினுக்குவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணி அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க.
நீங்கள் கிச்சனில் ஏதோ செஞ்சுன்னுக்குவீங்க. அப்போ ஹேனாக்கா, என்ன வையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்வாங்க. ஆமாக்கா, அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அப்போ சந்தோஷமாக இருக்காம அப்படின்னு சொல்வீங்க. கல்யாண வீடு, சொந்தக்காரு, அந்த பாட்டு சத்தம், குழந்தைங்கள்லாம் வீடு சுற்றி ஓடுறது, விளாடுறது, ஐயோ அதெல்லாம் நினச்சா எனக்கு இப்போவே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஹேனா வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்கள் அக்கா கல்யாணத்துக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, உன் கல்யாணத்தில் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் இப்போவே கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேக்கா, நான் இன்னும் நிறைய படிக்கணும், வேலைக்கு போய் சொந்த கால் மேலே நிற்கணும், பெரியப்பா பெரியம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், பாவம் அவங்க 2 பேரும் இன்னும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பார்த்துன்னுக்குறாங்க இல்லை, அதுக்கப்புறமா எங்கள் ஹேனா அக்காவுக்கு எதோன்னு ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறமா வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, கல்யாண ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்கோ வீட்டில். நீங்கள் காலேஜ்க்கோ போய் வந்து இந்த பக்கம் கல்யாண ப்ரிப்ரேஷன்லேயும் ஹெல்ப் பண்ணின்னுக்குவீங்க. இப்போ நீங்கள் காலேஜில் இருக்குவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசின்னுக்குவீங்க. என்னடி கல்யாண வேலை எங்கே வரைக்கும் வந்துச்சு, எல்லாம் நடந்துன்னுக்குதுரி, தெரியும் தானே, காலேஜும் பார்க்கணும், இந்த பக்கம் இந்த வேலையும் பார்க்கணும், பயங்கர டயர்டாகிடுதுடி அப்படின்னு சொல்வீங்க. ஹேய், நீ கல்யாணத்துக்கு வரதானே அப்படின்னு சொல்வீங்க. எப்படி வராமல் இருக்குவேன், நான் கண்டிப்பாக வருவேன், அப்படி நான் வராமல் இருந்துட்டா நீ விட்டுறவா போகிற அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளேயோ உங்கள் கிளாஸ்மேட் ஒருத்தவங்க வந்துட்டு, வயன் சஞ்சய் அது சீனியர் உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக, என்னையா எதுக்குடி, தெரியல, உன்னை கிரவுண்டுக்கிட்ட வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. 2 பேரும் எந்திரிச்சு போவீங்க, போய் பார்க்குவீங்க, அங்கே நிறைய பேர் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குவாங்க. அந்த க்ரௌடெல்லாம் தள்ளி உள்ளே போவீங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க கையில் ஒரு ரோஸ் இருக்கும், ஒரு பெரிய பேனர் இருக்கும், வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு, சீனியர் என்ன சீனியர் பண்ணுறீங்க அப்படின்வீங்க. ப்ளீஸ் வையன், ப்ளீஸ், எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்லிடாத அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சீனியர் ப்ளீஸ் எழுந்திரிங்க சீனியர், எனக்கு இப்போவே இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ப்ளீஸ் சீனியர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்வீங்க. வயன், நான் உன்னை எந்த விஷயத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஓகே மட்டும் சொல்லிவிடு, நம்ம 2 பேரும் பேசுகிறது கூட வேணாம், இந்த ஃபைனல் இயர் முடிஞ்சிடும், நானும் வெளியே போயிடுவேன், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க மாட்டோம் இல்லை, அதனால தான் நான் உனக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், நம்ம 2 பேரும் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. வயன், இதை பாரு, இப்போவே நீ எந்த முடிவும் சொல்லிடாத, நல்லா யோசித்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அப்படி உன்னோட முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனு, என்ன சொல்கிறது, இவங்க என்ன பேசிட்டு போனாங்கன்ற மாதிரி ஆகிடும். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அவங்கள தேடுவீங்க, பட் அவங்க இருக்க மாட்டாங்க காலேஜில். இப்படியே ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க காலேஜுக்கு வருவாங்க. அவங்க கையில் ஃபுல்லாக கட்டு, தலையில் கட்டு இருக்கும். நீங்கள் வந்து, சீனியர் என்னாச்சு சீனியர் உங்களுக்கு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அப்போ அவங்க உங்கள் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டாங்க. அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஐம் வெரி சாரி வயன், எனக்கு உன்னை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்கல, இனிமேல் உனக்கு எந்த ட்ரபிளும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள், இவருக்கு என்னடி ஆச்சு, ஏன் இப்படி வியர்டாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, யாருக்கு தெரியும், மேபி அந்த ஆக்சிடெண்ட்டில் மூளை ஏதாவது குழம்பிடுச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களையே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குவீங்க. ஏய் ஜோக்கடி சிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஃபேஸ் வச்சுட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஷாப்பிங் போயிருக்குவீங்க, அதாவது வெட்டிங் கவுன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அக்காவுக்கு. நீங்கள் ஸ்டார்டிங் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்குவீங்க, பட் உங்கள் பெரியம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. தியா கூட வானான்னு இருக்குவாங்க, பட் உங்கள் பெரியம்மா பேகு தூக்குறதுக்காவது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. அவங்க போன மால் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். ஏன்னா தேவங்க வந்துட்டு பயங்கர பெரிய பிஸ்னஸ்மேன், லிட்ரலி ஒரு செலிப்ரிட்டி மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு அன்றைக்கி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுன்றதுனால அந்த மால் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் 1 டேக்கு.
உங்கள் அக்கா ஒரு ஒரு கவுனாக போட்டு போட்டு தேவங்க முன்னாடி வந்து நின்றுக்குவாங்க செலக்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு சும்மா அந்த கவுனு கடையே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஒரு ஒரு கவுனாக தேடி தேடி பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கவுன் தெரியும். நீங்கள் வந்துட்டு அந்த கவுனை எடுத்து கையில் வச்சு ரொம்ப அட்மையர் பண்ணி ஸ்மைல் பண்ணி ரசிச்சுன்னுக்குவீங்க. தேவங்க உங்களை பார்த்து அட்மையர் பண்ணின்னுக்குவாங்க. சடனாக எந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வருவாங்க. பட் உங்களுக்கு தெரியல அவங்க பக்கத்தில் நிற்கிறது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டீப்பாக ரசிச்சுன்னுக்குவீங்க அந்த கவுனை. அப்படின்வாங்க. நீங்கள் சடனாக ஃப்ளின்ச் ஆகி பார்க்குவீங்க. பார்த்தா உங்கள் பின்னாடியே நின்றுக்குவாங்க. சார் அப்படின்வீங்க. இந்த கவுன் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. இது சிம்பிளாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவம் சரி அப்போ நான் இந்த கவுனை வாங்கிக்கோ அப்படின்வாங்க. ஐயோ இந்த கவுன் எனக்கு எதுக்கு சார், இது வெட்டிங் கவுன், இது கல்யாணம் ஆகிற பொண்ணு போட்டால் தான் அழகாக தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு தான் உன்னை வாங்க சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு தலையை தூக்கி தேவங்க பார்ப்பீங்க. கல்யாண பொண்ணு தங்கச்சி கூட போடலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு இது அக்காவோட ஸ்பெஷல் டே, ஸோ அவள் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டும், நானும் அவன் மாதிரி ட்ரெஸ் ஆனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனை அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவங்க உங்களை பார்த்துன்னுக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருக்கோம், நீங்களும் எல்லாருமே வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டுக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் அந்த கல்யாணம் அந்த நலுங்கு ஃபங்க்ஷன் அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். தேவங்க வந்துட்டு கல்யாணம் உங்கள் ஊரில் தான் நடக்கட்டும்னு சொல்லியிருக்குவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸில். தேவங்களோட பாட்டி வந்துட்டு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்குவாங்க. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிருக்கும். ஏட்டினா பையனு ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருக்காளடி, எனக்கே இவ்வளோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் அண்ணனுக்கு ஏடி அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே கேட்குற பாட்டி எனக்கு நினைக்க இரிட்டேட் ஆகுது அவன் மூஞ்சியே அப்படின்னு சொல்லுவாங்க. தியா மூஞ்சியை சொல்லியிருக்குவாங்க. எப்படியோ கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய கேப் இருக்கும், அதை நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தில் நிறுத்திடலான்னு இந்த அண்ணா என்கேஜ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வேணாம், டைரெக்டாக கல்யாணமே பண்ணிக்கலாம், அதுவும் ஒரே மாதத்தில் கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டீனா விடு டீனா, நம்ம என்ன பிளான் பண்ண என்ன, யார் யார் தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ யார் யாருன்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தேவங்களோட பாட்டி சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவீங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்குவாங்க. சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க அந்த ஜூஸ் எடுக்குவாங்க. அப்போது அவங்க பாட்டி என்ன வையன் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள சார் சார்ன்னு கூப்பிடுற, மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்க்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. மாமா அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க்கு நீங்கள் மாமான்னு சொன்ன உடனே வயிறில் ஃபுல்லு பட்டர்ஃப்ளைஸு, ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த ஜூஸை எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தேவங்க்கு ஒரு நலுங்கு முடிஞ்சிருக்கோம். அப்போ தேவங்கோட அம்மா எட்டினா வாங்க இந்த மஞ்சள் எடுத்துன்னு போய் தியா அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வா, ஏன்னா இந்த மஞ்சள் தான் ஃபஸ்ட்டு தியாவுக்கு நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துன்னு போய் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்திருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் டீனா தேவங்களோட பாட்டி அப்புறமா உங்களோட கசின்ஸு எல்லாருமே உட்காந்து பேசின்னுக்குவீங்க. அப்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து பையனக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் என்னடா அப்படின்வீங்க. இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்க ஹைட்டுக்கு பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் 2 சீக்ஸ்க்கும் ஏதோ பூசிடுவாங்க. என்னடா இது அப்படின்வீங்க. அதோ அந்த கப்பில் மஞ்சள் இருந்துச்சு, அதை தான் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். தேவங்க அங்கேயே இருக்குவாங்க. நீங்கள் வைட் ஐஸில் தேவங்க சைட் பார்த்துட்டு அது வந்து மாமா அவள் குட்டி பொண்ணு அவளுக்கு தெரியாத பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வர அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்குவீங்க. அப்போது டீனா வையன் எங்கே போகிற அப்படின்வாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வந்துடுறேன், இதை யாராவது பார்த்தா தப்பாயிடும் அப்படின்னு சொல்வீங்க. வையன் ஜஸ்ட் ஒரு மஞ்சள் பூசினதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற அப்படின்வாங்க. இல்லை டீனா, இந்த மஞ்சள் கல்யாண பொண்ணுக்கு தான் பூசணும், அந்த குட்டி பொண்ணு தெரியாமல் எனக்கு போட்டு விட்டுட்டா, நான் போய் வாஷ் பண்ணின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நலுங்கும் முடிஞ்சிருக்கோம். இப்போ மெஹந்தி செரமனி நடந்துருக்கோம்.
எல்லாருக்குமே மெஹந்தி போட்டுன்னுக்குவாங்க. அப்போது டீனா, ஏ வையன் வா நீயும் மெஹந்தி போட வச்சுக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சின்னு தரன்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது உங்கள் பெரியம்மா, ஏ வையன் நீயும் மெஹந்தி போட வச்சுக்கினா இருக்கிற வேலையில் யார் செய்வாங்க, நீ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்குவீங்க. அப்போது தேவங்களோட பாட்டி, என்னம்மா பாவ புள்ளிய அப்படியே அதட்டுற, அவள் போட வச்சுக்கிட்ட விடு, கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும், அதுக்கப்புறமா வேலையெல்லாம் செய்வா, நீ உட்கார் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்குவாங்க. அங்கே பக்கத்துலேயே உங்கள் அக்காவுக்கும் மேந்தி போட்டுன்னுக்குவாங்க. எல்லாருமே கலாய்ச்சின்னுக்குவாங்க. உன்னோட மேந்தி கலர் எவ்வளோ டார்க்காக வருதோ அவ்வளோ நீ உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஸ்மைல் பண்ணின்னுக்குவீங்க. உங்கள் கையே பார்த்துன்னுக்குவீங்க அவங்க மேந்தி போடுறத. அப்போது அவங்க குட்டி பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த டான்ஸ் மேலேயே இருக்கும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க. கடைசியாக மேந்தி கூட போட்டு முடிச்சிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் கையை பார்ப்பீங்க. உங்கள் கை மெஹந்தி பயங்கர ரெட்டாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் உங்கள் கையை பார்த்து ரசிச்சுனே இருக்குவீங்க. சடன்னாக உங்கள் ஐஸ் வைட் ஆகிடும், ஃபுல் உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிடும். ஏன்னா உங்கள் மெஹந்தியில் தேயாங்கன்னு எழுதிருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடும், ஏன்னா அது கல்யாண பொண்ணு மெஹந்தியில் தான் எழுதணும். ஐயோ கடவுளே, என் கையில் எதுக்காக இவர் பேர் எழுதுனாங்க, இது யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். காலையிலேருந்து ஏதேதோ பிரச்சனைங்க நடந்துனுக்குது, அதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னுக்குவீங்க. நீங்கள் வெளியே போவீங்க. போன உடனே தேவங்களோட பாட்டி, எங்கே வையன் உன் மேந்தியை காமி அப்படின்வாங்க. நீங்கள் வெறும் ரைட் ஹேண்ட் மேந்தி மட்டும் காட்டிருக்குவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் காமிமா அப்படின்வாங்க. பரவாயில்ல பாட்டி, இதோ இதே கலர் தான் அந்த கையிலையும் இருக்குது. ஐயா ரெண்டு கையும் காமிமா அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணின்னுக்குவீங்க, ஏன்னா அந்த கையில் தேவங்களோட பேர் இருக்கும். பாட்டி அப்படின்வீங்க. அதுக்குள்ளே தேவங்க வந்து, விடு பாட்டி, எதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணின்னுக்கிற, அதான் ஒரு கை பார்த்துட்டே இல்லை, இதே கலர் தான் அந்த கையிலையும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ போ வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் அக்கா, அம்மா நான் எங்கே என்னை விட அவள் கை ரெட் ஆகிடுதோன்னு சீக்கிரமாக கழுவ சொன்னேன், ஆனாலும் அவள் கையில் இருக்கிற மெஹந்தி தான் ரெட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா, வீடு அவள் கை மெஹந்தி ரெட்டாக இருந்தா என்ன இல்லாக்கிட்டே என்ன, எப்படி இருந்தாலும் உனக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, நீ அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னவோ ட்ரை பண்ணுவீங்க அந்த பேரை எப்படியாவது எரேஸ் பண்ணோன்னு. ஒன்ஸ் அந்த மெஹந்தி கலர் வந்துட்டால் எது பண்ணாலும் போகாது இல்லைங்களா. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஃபைனலாக இன்றைக்கி தேயாவுக்கும் உங்கள் அக்காவுக்கும் கல்யாணங்க. நீங்கள் ஃபுல் ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டில் நல்லா ரெடி ஆகிட்டு டீனா கூட அந்த ஹால்லெல்லாம் ஓடாடின்னுக்குவீங்க. அந்த குட்டி பசங்கக்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு இப்போது பொண்ணு பையன் அந்த ஹால்ட்டுக்கிட்ட வர டைம் ஆகிட்டுக்கோ. தேவங்க வந்துட்டுக்குவாங்க. பட் உங்கள் அக்காவை இன்னும் காணும். உங்கள் பெரியம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்குவாங்க. அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க. பின்னாடியே தேவங்களோட அம்மா பாட்டி அப்பா எல்லாருமே போவாங்க. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் அந்த பிளேஸை. நீங்களும் டீனாவும் பக்கத்தில் தான் இருக்குவீங்க. என்ன டீனா இவ்வளோ நேரம் ஆனாலும் யாருமே காணும், தெரியல வையன், பாவம் அண்ணா வேற எவ்வளோ நேரத்துலேருந்து ஹால்ட்டுக்கிட்ட தனியாக நின்றுக்குது, ப்ரீஸ்ட் வேற எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணின்னுக்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்த்துன்னுக்குறாங்க. என்ன நடந்திருக்கோ தெரியல டீனா, போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்வீங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து போவீங்க, அதாவது பொண்ணோட ரூமுக்கு. தேவங்க வந்துட்டு நீங்கள் 2 பேரும் போன டைரெக்ஷன்லேயே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க, எதுக்கு இவங்க 2 பேர் எங்கே போயின்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பொண்ணோட ரூம்கிட்ட போன உடனே உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகிடும் அவங்க பேசுகிறத கேட்டு. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு பிடிச்சி தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இப்போது கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கெங்கே போயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சம்மந்தியம்மா, அவள் பிடிச்சி தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தான், எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, எனக்கு எங்கே போனானே தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்களோட பாட்டி, இப்போது வெளியில் அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, மீடியா ப்ரெஸ்ஸு எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது, இவ்வளோ வருஷமாக என் பேரை கட்டி காப்பாற்றின்னு வந்த அவனோட பேரை அவங்களோட பொண்ணு ஒரே நிமிஷத்தில் நொறுக்கிட்டாலே, இது அவனுக்கு தெரிஞ்சா ஐயோ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே,
அவன் வேற கோவக்கார அப்படின்னு சொல்லுவாங்க தேவங்கோட பாட்டி. உங்களுக்கு இந்த லைன் கேட்ட உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். டீனா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட என்னம்மா நடந்துருச்சு, எங்கே தியா அப்படின்னு கேட்குவாங்க. அந்த தியாவுக்கு உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா. அவள் வந்துட்டு ரொம்ப கோவக்காரனா, ரூடாக, ஷார்ட் டெம்பராக, ஆன்டி ரொமான்டிக்காக, இந்த மாதிரி என்னென்னவோ காரணத்தை சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். இவ்வளோ நாள் இருந்துச்சே, அப்போல்லாம் அவளுக்கு தெரியல என் பையன் எப்படிப்பட்டவன்னு. கல்யாணத்தன்னைக்கு தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட அம்மா அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது தேவங்கோட அப்பா, நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்த பாருங்கள், நம்மளை சொல்லணும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மாவோ என் பொண்ணும் படித்து சொன்னாங்க, இந்த பொண்ணு வேணாம், என் பையனுக்கு செட் ஆக மாட்டான்னு. நம்ம 2 பேர் தான் கேட்காம ச்சே அப்படின்வாங்க. சம்மந்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடி போய் உங்கள் பெரியப்பா பக்கத்தில் நிற்கிவீங்க. மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமா, இப்போ வெளியே அவ்வளோ பேருக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக தேவங்கோட பாட்டி, நான் ஒன்று சொல்லவா அப்படின்வாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பெரியப்பா. உங்கள் பொண்ணுக்கு பதிலாக பையனை என் பேரனுக்கு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிடும், ஒரு ஹார்ட் அட்டாக்கே ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஃபுல் வைட் ஐஸில் பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும், என்னம்மா சொல்கிறீங்க, அது எப்படி பையனை, அவள் இன்னும் சின்ன பொண்ணு, இன்னும் படிக்கிறா, உங்கள் பையனுக்கோ ரொம்ப டிஃப்ரென்ஸு தெரியும். பையனுக்கும் தேவனுக்கும் 8 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. படிப்பு பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. பையன் எவ்வளோ படிக்கணும்னு சொன்னாலும் என் பேரை படிக்க வைக்குவா. பையனை அப்படியே தாங்குன்னு தாங்குவா. நீங்கள் நம்பி அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம், இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பெரியப்பா ஏதோ சொல்ல வருவாங்க. சடனாக தேவங்கோட அப்பா, இதை பாருங்கள், உங்கள் பொண்ணு உருவாக்கிட்டு போன இந்த பெரிய பிரச்சனையை பையனால் தான் சரி பண்ண முடியும். அப்படியும் உங்களுக்கு இல்லை, ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னால் வேறு விதமாக நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே உங்கள் பெரியம்மாக்கோ பெரியப்பாக்கோ பயம் ஆகிடும். அவங்க 2 பேரும் உங்களையே பார்ப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வேணான்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நம்ம பையனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. அங்கேருந்து போன உடனே தேவங்கோட அப்பா ப்ரீஸ்ட்கிட்ட போயிட்டு, சாரி ஃபாதர், ஆக்சுவலி பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதாயிட்டுருந்துச்சு, அதான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா 5-10 மினிட்ஸில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்க அப்பாவே பார்த்துன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், பெரியம்மா ப்ளீஸ் வேணாம், நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இன்னும் படிக்கணும், வேலைக்கு போகணும், இப்போவே எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பெரியப்பா ப்ளீஸ். இதை பார் பையன், இவ்வளோ வருஷமாக உன்னை சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தோம் இல்லை, இதுக்கு காட்டுற நன்றி இதானா அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் பெரியப்பாவே பார்க்குவீங்க. நீ உண்மையாக நம்ம மேலே மரியாதை வச்சுருந்தா இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வா. இல்லை, இவங்க 2 பேரும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா பின்னாடி டோர் திறந்துருக்கு, அப்படியே நீ வெளியே போயிடு, நம்ம 2 பேரும் எப்படியோ சமாளிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கேயே ஒரு சோஃபா மேலே தட்டுன்னு உட்காந்துட்டு அந்த டோரை பார்க்குவீங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஒயிட் கவுனை பார்க்குவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டும் ஹேனாக்காவும் உள்ளே வருவாங்க. வையன் வேணா வையன், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத, வா இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹேனா அக்கா, இதை பார் வையன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத, நீ சின்ன வயசுலேருந்தே சந்தோஷத்துக்காக பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன், இப்போ மேபி இந்த குடும்பத்தில் நீ மிஸ் பண்ண அந்த பாசம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கல இல்லையா, யோசிச்சு பார் வையன், அவங்க அம்மா பாட்டி தங்கச்சி எல்லாருமே அவங்ககிட்ட எவ்வளோ பாசமாக பழகுறாங்க, அதே நீ அவங்க வீட்டு மருமகளாயிட்டா எப்படி பார்த்துக்குவாங்க, நீ பயப்படுற அளவுக்கு கெட்டவங்க கிடையாது பையன் அப்படின்வாங்க. நீங்கள் ஹேனாக்காவே பார்க்குவீங்க. அப்போ அவங்க ஹெட் நோட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த கவனம் எடுத்துக்குவீங்க. அப்போது ஹேனாக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டு, ஏ வையன் வேணாடி அப்படின்வாங்க. இல்லைடி,
இந்த 2 குடும்பத்தோட மரியாதை காப்பாற்றணுன்னா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் பெரியப்பா பெரியம்மாக்காக நான் என்ன வேணுமானாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடியாக நிற்குவீங்க. பட் உங்களுக்கு அந்த கவுன் வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கோ. அதே டைமுக்கு டீனா உள்ளே வருவாங்க. வாவ் வையன், அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கே, நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அண்ணா ஒன்று அப்படி தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு டீனா, ஆக்சுவலி இது அக்காவோட கவுன் இல்லையே, இந்த கவுன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆக்சுவலி இது நான் வாங்கின கவுனு, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சா, அதுவும் உங்கள் அக்காவுக்குன்னு வாங்கின கவுனை நீ எப்படி போடுவ, அதான் பாட்டி அந்த புது கவுனை உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓ சாரி டீனா அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி இன்னொரு 4-5 கவுன் அண்ணா கிட்டே சொல்லி வாங்கிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா டைம் ஆச்சு, உன்னை கூட்டிகிட்டு வரது தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே மறுபடியும் உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக். டீனா, உங்கள் அண்ணாவுக்கு தெரியுமா இந்த விஷயம், அவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டீனா, அண்ணாக்கு இன்னும் தெரியல, பட் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அண்ணா, நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. அவங்க 3 பேர் தான் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. அந்த சர்ச் டோர்கிட்ட போய் நின்ன உடனே தேவங்க திரும்பி பார்க்குவாங்க. அவங்களுக்கு ஹார்ட் பீட் அப்படியே ஸ்கிப்பாக இருக்கும், பயங்கர ஹாப்பி, பட் இன்னொரு பக்கம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குவாங்க. நீங்களும் ஸ்லோவாக பயந்துட்டு தேவங்க பக்கத்தில் போய் நிற்குவீங்க. தேவங்க உங்களை பார்த்த உடனே ஒரு ஸ்வீட்டான ஸ்மைல் கொடுத்துருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ரொம்ப கோமாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்குவீங்க. ஒரு வழியாக உங்களுக்கோ தேவங்கோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ தேவங்க வீட்டுக்கு போயிருக்குவீங்க. நீங்கள் காரில் போகும்போது கூட பயங்கரமாக அழுதுருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக உங்களை கன்சோல் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு அப்போவே கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கும், ஏன்னா இந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்வீட்டான பர்சன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தேவங்களோட பாட்டி, அம்மா, அப்பா, டீனா எஸ்பெஷலி பயங்கர ஹாப்பியாக இருக்குவாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி ஜாலியாக பேசி நின்றுக்குவாங்க. தேவங்களோட பாட்டி உங்கள் மாமியாருக்கு ஏதோ சிக்னல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பையன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. தேவங்க ஆல்ரெடி அவங்க ரூமில் தான் இருக்குவாங்க. அப்போது டீனா வந்துட்டு பாட்டியை பார்த்து, என்ன பாட்டி, என்ன சீக்ரெட்டு, ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடி, உனக்கு கல்யாணம் ஆகுதுல்ல, அப்போ உனக்கு எல்லாம் சொல்லித்தரோம், இப்போ நீ வாய் மூடிட்டு போய் படுத்துன்னு தூங்கும் ரூமில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி, நான் வையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வையன் இப்போ உன் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, நீ போய் படுத்து தூங்கு. எதுக்கு பாட்டி, இதை பார்ட்டினா பையன் இங்கே தான் இருக்க போகிறா, நிதானமாக பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இப்போ உங்கள் அண்ணாவும் வையனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீனா, ஓ நீ அப்படி சொல்கிறியா, இதை நீ டைரெக்டாக சொல்லாமாயிடுச்சு, இன்றைக்கி அண்ணாக்கோ வையனுக்கோ ஃபஸ்ட் நைட்டு, டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு, அதை விட்டுட்டு சீக்ரெட்டு அது இதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அடி வாங்க போகிற என்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமியார் ரூமில் கொஞ்சம் பயந்துட்டு நர்வஸாக உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிகிட்டே உக்காந்துருக்குவீங்க. அப்போது அவங்க வந்துட்டு உங்ககிட்ட என்ன பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. எனக்கு புரியுது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் 2 பேர் கல்யாணம் நடந்துச்சின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக தெரிஞ்சிக்காம திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குன்னு ரொம்பவும் டைம் எடுத்துடாதீங்க. உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணுன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் 2 பேரும் கொண்டு போகணும். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவீங்க. கல்யாணம் எந்த சூழ்நிலை வேணுமா இருந்தாலும் நடந்திருக்கலாம், ஆனால் கல்யாணம் நடந்தது உண்மைதான். நீங்கள் 2 பேரும் புருஷ பொண்டாட்டின்றது உண்மைதான். சீக்கிரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்ம எல்லாரோட ஆசை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அவங்க எதை பற்றி பேசின்னுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது என்ன வையன், இன்னுமா என்ன ஆண்டின்னு கூப்பிடுற, அத்தைன்னு வாய் நிறையா கூப்பிடு அப்படின்வாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்வீங்க. அப்பா, இப்போ தான் என் காது குளிர்ச்சியாக இருக்குது. என்னை அத்தைன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு மருமக வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்தேன், இப்போது அது நிறைவேறிடுச்சு.
அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுவாங்க. உங்களையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு தேவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. தேவங்க பெட் மேலே உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ செஞ்சுன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு ஹெசிடேட் பண்ணி தான் உள்ளே போயின்னுக்குவீங்க. ஏன்னா ரூம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் ஆகிருக்கும், சென்டட் கேண்டில்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி டிம் லைட் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் அந்த ஒரு என்வான்மெண்ட்டு. உங்களை பார்த்த உடனே தேவங் லேப்டாப்பை எடுத்து நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு எந்திரிச்சு வருவாங்க. வா வயன், எதுக்கு இவ்வளோ பயந்துன்னுக்கிற? இது உன்னோட ரூம் கூட. எனக்கு இந்த ரூமில் எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி உனக்கும் இருக்குது. என்னோடய வார்ட்ரோப்பில் உனக்கும் ஸ்பேஸ் பண்ணி வச்சுட்டேன். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுடு. அப்புறமா உனக்கு இந்த ரூமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னு தோணுச்சின்னா தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு தேவையே பார்த்துக்குவீங்க. என்ன அப்படி பார்க்குற? அது வந்து மாமா, நீங்கள் என் மேலே கோவமா இல்லையா அப்படின்னு கேட்குவீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை, லாஸ்ட் மூமெண்ட்டில் எங்கள் அக்கா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா. நீங்கள் அவளால் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேயாங், உங்கள் அக்கா பண்ண தப்புக்கு உன் மேலே எதுக்காக கோவப்படணும்? இன்ஃபேக்ட் உங்கள் அக்காவுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னது அப்படின்வீங்க. இல்லை, ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னை பாதியில் விட்டு ஓடிட்டா. அப்போ நான் என்ன பண்ணியிருந்துக்குவேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணி, இதை பாரு, உன் ஸ்மைல் ரொம்ப பியூட்டிஃபுல், நீ எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும், சரியா அப்படின்வாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஹெட் நோட் பண்ணுவீங்க, ஷையாக. சரி, நீ ரொம்ப டயர்டாக இருக்கே, வந்து படுத்து தூங்கு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி சர்ச்லேருந்து நான் டைரெக்டாக இப்படியே வந்துட்டேன், என்னோடய துணிங்க எதுவுமே நான் எடுத்துன்னு வரல அப்படின்னு சொல்வீங்க. ஓ அப்படியா, டீனா கிட்டே கேட்கலான்னா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹே வயன், நான் மறந்தே போயிட்டேன். பாட்டி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பேக் கொடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலி அதில் ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும், இது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வார்ட்ரோப்லேருந்து எடுத்துன்னு வருவாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ட்ரெஸ் தானேன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்லேருந்து எடுக்குவீங்க. பார்த்தா ஃபுல் எம்பாரசிங்காக இருக்கும். நீங்களும் அவங்க 2 பேரும் வைட் ஐஸில் அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ப்ளஷ் ஆகிடுவீங்க. தேவங்க வந்துட்டு டக்குன்னு இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகும்னு நீங்கள் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த பேக் உள்ளவே போட்டுருவீங்க. சாரி வையன், பாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துன்னு வருவாங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பரவாயில்ல விடுங்க, பாட்டி அக்காக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கின்னு வந்து வச்சுருக்குவாங்களோ என்னமோ. ஆனால் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ தேயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னோடய ஷர்ட் வேணால் போட்டுக்கையே அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், உங்கள் ஷர்ட்டா? ஆமாம், எப்படி இருந்தாலும் என் ஷர்ட்டு உனக்கு முட்டிக்கு கீழே வரும், தாராளமாக போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கம்பேர் பண்ணால் அது எவ்வளவோ தேவை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் அவங்க வார்ட்ரோப்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க உங்களுக்கு. நீங்களும் வாஷ்ரூமில் போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவீங்க. வெளியே வரத்துக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஷர்ட் வந்துட்டு உங்கள் முட்டி கீழே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்காது. இல்லை, அதுலேயும் ஒரு ஆம்ல கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூம் ஷேர் பண்ணின்னுக்கிறீங்க, பெட் ஷேர் பண்ணின்னுக்கிறீங்க. அது வேறு உங்களுக்கு பயமாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ட்ரெஸ் வேறு உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். நீங்கள் வெளியே வருவீங்க. தேவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க உங்களையே பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க அப்படின்வீங்க. அப்போ தேவங்க வந்து படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் அங்கே சோஃபா மேலே படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கு? இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இல்லை. இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பக்கத்தில் படுத்தா அதில் என்ன அன்கம்ஃபர்டபுள் அப்படின்வாங்க. என்ன 2 பேரும் ஒரே பெட் மேலே படுத்தா ஏதாவது நடந்துடுமோன்னு பயமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்வீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும், ஃபுல் ப்ளஷ் ஆகிடுவீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வையன் அப்படின்வாங்க.
அப்படின்னு அப்போ தான் ஹெட்டு லிஃப்ட் பண்ணி தேங்க பார்க்குவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிட்டு தான் பேசினுக்குவீங்க. நீ ப்ளஷ்ஷானா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுற அப்படின்வாங்க. மறுபடியும் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் ஷை ஆகிடும், ப்ளஷ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் லெஃப்ட் சைடில் படுத்துருவாங்க. நீங்களும் மெதுவாக ஹெசிடேட் பண்ணி வந்து ஸ்லோவாக எட்ஜில் படுக்குவீங்க ரைட் சைடில். 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் திரும்பிக்குவீங்க. பட் இருந்தாலும் 2 பேருக்கும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கோ. அந்த ரூமோட என்வாயன்மெண்ட்டு, அந்த டெக்கரேஷன், அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்துருக்கோ. தேவங்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ஆயிருந்துருக்காது. பட் அவங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்புவாங்க. நீங்களும் அதே டைமுக்கு திரும்புவீங்க. 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். தேவங்க அப்படியே கிட்ட வருவாங்க. ஏன் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எனக்கு புது இடத்துல சீக்கிரம் தூக்கம் வர்றதில்ல அப்படின்னு சொல்வீங்க. சரி வா 2 பேரும் அங்கே பால்கனி கிட்ட நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸு எல்லாமே பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிடும். உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு கார்டனிங்னா பிடிக்குமா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்வீங்க. அது எனக்கு தெரியும். எப்படி? உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ டீனா கிட்ட சொல்லியிருந்தல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்வீங்க. லைஃப் எவ்வளோ அன்எக்ஸ்பெக்டட் இல்லை. உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்து உங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லி சடனாக நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கள் அக்காவை அவ்வளோ லவ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. சேச்சே, இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்கள் அக்காவை என்றைக்குமே லவ் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச் மேரேஜ், அவ்வளோதான். அரேஞ்சுன்றதை விட ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருந்துருச்சு. ஆக்சுவலி இதுக்கு நான் சோகமாலாம் இல்லை வையன். உங்கள் அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் அக்கா தானாகவே போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆனாலும் உங்களுக்கு இப்போ கூட ஃப்ரீ இல்லைங்க, அதான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க உங்கள் கிட்ட வந்து உங்கள் சீக்ஸை அவங்க 2 கையிலையும் கப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கன்ஃபெஸ் பண்ணோம். நான் இது உங்ககிட்ட சொல்லவே முடியாதுன்னு நினச்சிட்டேன். பட் அந்த கடவுளாக பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டான். நான் உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்குறதுக்கு வந்திருந்தேன்னு உண்மைதான். ஆனால் எனக்கு அங்கே பிடிச்சிருந்தது நீ. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. பட் வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் எனக்கும் உங்கள் அக்காவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கும் உனக்கும் 8 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாலேயே நான் பாதி சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த கடவுள் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டான். இப்போ கூட உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட ஹெசிடேட் பண்ணாமல் சொல்லு. நான் இம்மீடியட்டாக உன்னை இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்டார்டிங் கொஞ்சம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆச்சு. அன்கம்ஃபர்டபுள்ன்றதை விட பயமாக ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறமா எனக்கு செக்யூராக மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்து ஐ லவ் யூ வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஹெட் டவுன் பண்ணுவீங்க. மறுபடியும் உங்கள் ஃபேஸை அவங்க கையில் லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் உன்னை கிஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் வைட் ஐஸில் தேவங்கே பார்க்குவீங்க. அப்போ அவங்க பரவாயில்ல உனக்கு இப்போது வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போகிறதுக்கு திரும்புவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க. தேவங்க வந்துட்டு ஃபுல் ஸ்மைல் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு உங்கள் கண்ணியை பார்த்து ஐ லவ் யூ, நீ என்ன நம்புற இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. டக்குன்னு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணது மொத்தமாக அந்த கிஸ்ஸில் காமிச்சுன்னுக்குவாங்க. ஹங்க்ரி டீப் பேஷனேட் கிஸ்ஸாக இருக்கோ அப்படியே உங்களை அந்த பால்கனிலேயே வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ஷோல்டர் மேலே டேப் பண்ணுவீங்க. தேவங்க கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்களே பார்ப்பாங்க. என்னாச்சு, இங்கே வெளியே இருக்காங்க, யாராவது பார்த்தா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது மறுபடியும் தேவங்க உங்கள் லிப்ஸ் மேலே லாங் பெக் கொடுத்துட்டு டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படியே அவங்க நெக்கை ஹோல்ட் பண்ணிக்குவீங்க.
என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் யாராவது பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதான் நம்ம ரூம்குள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ஷை ஆகிடும், ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுவீங்க. உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவங்களும் ஹவர் ஆகிட்டு உங்கள் கண்ணியே பார்த்துனுக்குவாங்க. உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை இப்போவே இது வேணான்னா என்னை இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. பரவாயில்லைங்க, என்றைக்கு இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கம்ப்ளீட்டாக இருக்கணும், அது இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. தேங்க்யூ வையன், நீ இவ்வளோ மெச்சூராக இருக்குவேன்னு நான் யோசித்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அண்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நெக் மேலெலாம் கிஸ் பண்ணின்னுக்குவாங்க, லவ் பைட்ஸ் கொடுத்துன்னுக்குவாங்க. உங்கள் கல்யாணம் எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சோ அதே மாதிரி உங்கள் 2 பேரோட இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க வந்துட்டு பயங்கர ஜென்டலாக நடந்துக்குவாங்க உங்ககிட்ட. பட் உங்களுக்கு பயங்கர பெயின் ஆகிருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வேறு. உங்களுக்கு கண்ணில் தண்ணியெல்லாம் வந்திருக்கோம். பட் தேவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக கன்சோல் பண்ணி அன்றைக்கி நைட் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் மேக்கிங் செஷன் நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்க விட்டுருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குவீங்க, உங்களால் எழுந்திரிக்க கூட முடிஞ்சிருக்காது, பயங்கர பெயின். தேவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குவாங்க. நீங்களும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்கள் மாமியார் தான் புது சாரீஸ் எல்லாம் கொடுத்துருக்குவாங்க உங்களுக்கு. அந்த சாரீ தான் போட்டு கீழே வருவீங்க. நடந்து ஸ்லோவாக தான் நடந்து வந்துன்னுக்குவீங்க. அப்போவே உங்கள் மாமியாருக்கோ உங்கள் தேவங்களோட பாட்டிக்கோ புரிஞ்சிருக்கும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எல்லாம் நடந்திருக்குன்னு. அவங்க வந்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுவாங்க. தேவங்கோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பாட்டிக்கெல்லாம் தேவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மாமியார் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல, நான் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது டைம் எடுக்குவேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் அன்றைக்கி லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என் பிள்ளைய எப்படி சந்தோஷமாக பார்க்குறதுக்கு எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா. எப்போவுமே வேலை டென்ஷனு கோவம் சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி பாரு எப்படி சிரித்து பேசின்னுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பார்க்குவாங்க. அவங்க வந்து அவங்க தங்கச்சியை கலாய்ச்சிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு உக்காந்துக்குவாங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெற்று கொடுத்துருங்க, நான் அவன் கூட விளையாடிட்டு இருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவங்களோட பாட்டி. உங்களுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருக்கும், ஷை ஆகிடும், ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிட்டுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு அவங்க தங்கச்சி கூட அப்பா கூட பேசியிருந்தா கூட அடிக்கடி உங்கள் சைடு கிளான்ஸ் எடுத்துனேக்குவாங்க. அண்ணா அண்ணி இப்போது உன் பொண்டாட்டி, நீ தைரியமாகவே பார்க்கலாம், திருட்டுத்தனமாக சைட் அடிக்காத அப்படின்வாங்க. என் பொண்டாட்டியை நான் எப்படி வேணுமாந்தாலும் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் கொட்டுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் மாமியாருக்கு கிச்சனில் எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே உங்கள் ரூமுக்கு போயிருக்குவீங்க. தேவங்க ஏற்கனவே மேலே ரூமில் இருக்குவாங்க. நீங்கள் உள்ளே போன உடனே டக்குன்னு பேக்கப் பண்ணுவாங்க. தேவம் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்வீங்க. என் பொண்டாட்டியை ஹக் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை வந்துடுச்சு, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன ஊன்ற, உன் புருஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்கிற, ஒன்றுமே இல்லையா அப்படின்வாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ டக்குன்னு உங்களை அவங்க சைடு திருப்பிட்டு உங்களை ஒரு வாலுக்கு பின் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லு மேலேருந்து கீழே வரைக்கும் கிளான்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ நீ தான் வேணும், ஆனால் என்ன பண்ணுறது, வேலை இருக்கே, ஸோ இப்போதுக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. டீப்பாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்டிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பட் அதுக்கப்புறமா நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. அந்த கிஸ் அப்படியே ரஃப்பாக மாறிடும். நீங்கள் வந்துட்டு தேவங்க ஸ்டாப் பண்ணுவீங்க செஸ்ட் மேலே கையை வச்சு. தேவங்க வந்துட்டு உங்கள் பாட்டம் லிப்பை டைட்டாக சக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிஸ் பிரேக் பண்ணியிருக்குவாங்க. என்னங்க யாராவது வர போகிறாங்க? யாரும் வர மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் புதுசாக கல்யாணம் ஆகிக்கிறவங்க ரூமுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் உங்கள் லிப்ஸ் மேலே லாங் பெக் கொடுத்துட்டு, நான் என்னோடய மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயும் நான் இங்கேருந்து கிளம்புறேன், பை வையன், டேக் கேர், ஐ வில் மிஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மெல் பண்ணி ஹெட் ஆன் பண்ணுவீங்க. ஹேய் என்னடி, நீ என்னை மிஸ் பண்ண மாட்டியா? பண்ணுவேன், அப்போ சொல்லு.
ஐ வில் மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு பாய் வையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் வந்து அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவீங்க. நான் ஸ்டார்டிங் இவரை பார்த்து பயந்த அளவுக்கெல்லாம் இவர் கெட்டவங்க கிடையாது, கோவக்காரரும் கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி தான் நான் இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய கல்யாண லைஃப் டோட்டல் ஆப்போசிட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனா அக்கா சொல்லுறது கரெக்டு தான். எனக்கு கிடைக்காத அந்த பாசம், லவ் எல்லாமே இங்கே எனக்கு கிடைக்கிது. நீங்கள் அப்படியே மேலே பார்த்து அம்மா அப்பா உங்கள் பொண்ணு இன்றைக்கி தான் உண்மையாக ஹாப்பியாக இருக்கேன், என்னை பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. இன்னொரு பக்கம் தேவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்குன்னு போயிருக்குவாங்க, பட் ஆஃபீஸ் போயிருக்க மாட்டாங்க. அவங்களது ஒரு சீக்ரெட்டான ஒரு குடவுன் மாதிரி இருக்கும், அங்கே தான் போயிருக்குவாங்க. பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிற வரைக்கும் இங்கேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் என் பிரின்சஸ் என் பையனை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. பையனை கஷ்டப்படுத்துங்க டப்பல் மடங்காக கஷ்டப்படணும். நான் சொல்கிற வரைக்கும் அந்த பர்சன் இந்த குடவுனில் தான் இருக்கணும், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னு உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் பிக்சரை பார்த்து ஃபைனலி வையன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலுன்னுவாங்களே அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க. என்ன இருக்கோ நம்ம வையனுக்கோ தேவங்கோ நடந்த இந்த அன்எக்ஸ்பெக்டட் கல்யாணம் இல்லையா, ஏதாவது சதி இருக்கா, நம்ம தேவங்கோட உண்மையான ஃபேஸ் வேறு ஏதாவது இருக்கா, அந்த பர்சன் யார், எதுக்காக அவங்க தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க, ஒருவேளை இதெல்லாம் தேவங்கோட பிளானாக இருக்குமா, இதெல்லாம் நம்ம வயனுக்கு தெரிஞ்சால் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா, எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.